இறைவா, எனது உம்மத்தில் இன்றும் எவரேனும் ஒரு பொறுப்பின்பால் நியமிக்கப்படுகிறாரோ, எனது சமுதாய விவகாரங்களில் ஒரு பொறுப்பின்பால் நியமிக்கப்படுகிறாரோ, அந்த நேரத்தில் அவர் அதை சிரமமாக்குகிறாரோ, மக்களுக்கு அதை சிரமமாக மாற்றுகிறாரோ, அவருடைய நிலைமைகளை நீ சிரமமாக்கிவிடு. இவர்கள் மென்மையாக்குகிறார்களோ, மென்மையாக நடந்து கொள்கிறார்களோ, அவருடைய விடயத்தையும் நீ மிருதுவானதாக ஆக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்தார்கள். ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் கிரந்தத்தில் 1828 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம்கள் மஅமூம்கள் விடயத்தில் கரிசனை காட்டுவதும், மென்மையாக நடந்து கொள்வதும், அழகாக பண்பாக நடந்து கொள்வதும், சமுதாய தலைவர்கள் தனது பொறுப்பு சாட்டப்பட்ட அம்மக்கள் மீது அழகாக, நேர்மையாக, முன்னுதாரணமாக நடந்து கொள்வதும் ஆகிய அனைத்தையும் இது குறிக்கிறது. மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நபி அவர்கள் இந்த விடயத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. துஆக்களுக்காக தொழுகைக்கு முன்னதாக உள்ள நேரத்தை, அதானுக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம்.